ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனி பட்டாக்கான டைம் இவ்வளவுதான் என்று சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்றிருக்க விஜய் அண்ணா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டா மாறுதலுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேரடி பெயர் மாற்றம் உட்பதிவு இல்லாத பட்டாக்கு வெறும் 15 நாட்களில் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக மாற்றி தரப்படும். உட்பதிவு உள்ள பட்டாக்களுக்கு 30 நாட்களில் ஆன்லைன் மூலமாக மாற்றி தரப்படும். எந்த ஒரு பைசாவும் நீங்கள் செலவு பண்ணத்தால தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உட்பதிவுடன் கூடிய பட்டா மாறுதல் ஆன்லைன் வழியாக ஆய்வு செய்ய உத்தரவு சொல்லியிருக்காங்க. நில அளவுத்துறை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் வரைபடங்கள் குறிப்புகள் தயாரிப்பு ரத்து செஞ்சுட்டு நில அளவியர்கள் லேப்டாப் மூலம் ஆன்லைன் பணியை செய்ய சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் நில அளவை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 30 நாட்களுக்குள் உட்பிரிவுக்கான உடனடி பட்டா கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் ஒரு முக்கியமான கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் வழியாக ஆய்வு செய்ய உத்தரவு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா உட்பிரிவு உருவாக்க வேண்டிய பட்டா மாறுதல் விண்ணப்பங்களை ஆன்லைன் முறையில் மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும் என நில அளவியல் துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வீடு மனை போன்ற சொத்துக்களை வாங்குவோர் பத்திரப்பதிவு முடிந்ததும் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பிக்கின்றனர். தாலுகா அலுவலருக்கு அலையாமல் இ சேவை மையங்களில் வாயிலாக இதற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யும் போது இ சேவை மையங்களிலிருந்து விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலருக்கு ஆன்லைன் வாயிலாக அனுப்பப்படும். அதில் நிலத்தை மீண்டும் அளந்து உட்பிரிவு எண் உருவாக்க வேண்டிய தேவையுள்ள விண்ணப்பங்கள் நில அளவையர்களுக்கு அனுப்பப்படும். இந்த நடைமுறையில் நிலத்தை அளந்து பின் அது தொடர்பான அறிக்கை வரைபடம் தயாரிப்பு போன்ற பணிகளை நில அளவியலாளர்கள் மேனுவல் முறையில் மேற்கொண்டு வருகின்றன. மேனுவல்னா டைரக்டா போயிட்டு செக் பண்ணிட்டு வருவாங்க. விண்ணப்ப பதிவு புதிய பட்டா உருவாக்கம் நில அளவையர் வரைபட உருவாக்க என அனைத்து பணிகளும் தற்போது ஆன்லைன் முறையில் மாற்றப்பட உள்ளன சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நில அளவையர் டைரக்டா போயிட்டு செக் பண்ணலாம், இல்லை டைரக்டா ஆன்லைன் மூலமா அளந்து கொடுத்துடலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நில அளவையாளர்கள் நிலையில் மேனுவல் முறையில் ஆவணங்கள் தயாரித்து அதை ஆன்லைன் முறைக்கு மாற்றும் நடைமுறை உள்ளது. இதையும் ஆன்லைனில் முறைக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து சில நில அளவியர் துறை அதிகாரி ஒருவர் கூறியது, உட்பிரிவுக்குடன் கூடிய பட்டா மாறுதல் பணிகளை விரைவுபடுத்த வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதனால் மனுக்கள் மீதான ஆய்வு துறை ரீதியான குறிப்புகள் எழுதுதல் போன்ற பணிகளை ஆன்லைன் முறையில் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுபோல தற்போது நில அளவை அளந்து தொடர்பான குறிப்புகள் எழுதுதல் வரைபடங்கள் அளித்தல் போன்ற பணிகளை மேனுவல் முறையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதை நிறுத்தப்பட்டிருக்கு. அனைத்து நில அளவையாளர்களும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள லேப்டாப் பயன்படுத்தி ஆன்லைன் முறையில் மட்டுமே பணிகளை மேற்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதற்கேற்ப தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு 30 நாட்களுக்குள் உட்பிரிவுக்கூடிய பட்டா மாறுதல் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதற்கான சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க, லேப்டாப்பும் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துட்டாங்க. நில அளவியருக்கு டைரக்டா போய் நில அளக்கணுன்றதுலாம் கிடையாது. ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணது 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிருன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனு. அது மட்டும் அல்லாமல் எளிதாக பட்டா பெற 3 நடைமுறைகள் இருந்தன. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நடைமுறை 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் மூலமாக, அதாவது டைரக்டா ஆன்லைன் மூலமாக நீங்க அப்ளை பண்ணலாம். அதற்கான வெப்சைட் அட்ரஸ் eservice.tn.gov.in அண்டு eservicenews.home.html சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். இந்த மூலமாக நீங்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கு பதிவு செய்ய வேணும்னு நினைக்கிறவங்க உங்களோட பெயர், கைபேசி எண், முகவரி இது 3 கொடுத்துட்டா போதும். ஓடிபி மொபைல் நம்பருக்கு வரும். ஓடிபி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். தேவைப்பட ஆவணங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்க அப்ளை பண்ணும்போது இந்தந்த ஆவணங்கள் கேட்பாங்க. அதுக்கான எம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 MB மிகாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரைய பத்திரம், இந்த பத்திரத்துல கிரைய பத்திரமா இருக்கலாம், செட்டில்மெண்ட் பத்திரமா இருக்கலாம், பாகப்பிரிவினை பத்திரமா இருக்கலாம், தான பத்திரம், பரிவர்த்தனை பத்திரம், ஆக்கு விடுதலை பத்திரம் சொல்லி மொத்தம் 6 வகையான டாக்குமெண்ட் இருக்கு. அதுல எதனா ஒரு டாக்குமெண்ட் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடையாள அட்டை, என்னென்ன அடையாள அட்டை வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, பேன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், குடும்ப அட்டை, இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க, அடையாள அட்டையா வச்சுக்கலான்றாங்க. குடியிருப்பு ஆவணங்கள், அந்த இடத்துல தான் குடியிருப்பு ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை கொடுக்கலாம். தொலைபேசி ரசீது, பிஎஸ்என்எல் நீங்க பிஎஸ்என்எல்கான தொலைபேசி ரசீது, மின் கட்டண அட்டை, இபி பில்லு, சமையல் எரிவாயு ரசீது, இந்தியன் பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறை 2 என்னன்னா, விண்ணப்பங்கள் மீது வரிசைப்படி தான் நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலும் முதல்ல யார் வராங்களோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணி முதலியவர்களுக்கு முதல் முதல் உரிமை சொல்லியிருக்காங்க. அதனால யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணல உங்களுக்கு அளந்து கொடுப்பாங்க. பட்டா மனுக்கள் 2 வகையாக போடப்படும். நேரடி பெயர் மாற்றம் உட்பிரிவு இல்லாத பட்டா 16 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காங்க. நேரடி பட்டா வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு 16 நாட்கள்ல தீர்வு கிடைச்சிடும். உட்பிரிவு பட்டா கூட்டு பட்டா பார்த்தீங்கன்னாக்கா 30 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது ஆன்லைன்ல மாத்திட்டாங்க. 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிடும். தற்போதைய நடைமுறை என்னன்னா, பத்திரப்பதிவுல நீங்க போவீங்க, பட்டா மாற்றம் மனம் கொடுக்கணும், பத்திரப்பதிவுத்துறை அண்ட் வருவாய்த்துறைக்கு டைரக்டா போகும். மனு ஆய்வு செய்து ஆய்வு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலருக்கு போகும், துணை தாசில்தாருக்கு போகும், தாசில்தார் அண்ட் வருவாய் ஆய்வாளருக்கு இது பேஸ் பண்ணி போகும். அனுமதி கொடுத்த உடனே பட்டா கிடைச்சிடும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 நிமிடத்தில் பட்டா மாநிலம் முழுவதும் அறிமுகம் சொல்லியிருக்காங்க. நடைமுறை 3ல் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. 1 நிமிடத்தில் பட்டா சொல்லியிருக்காங்க. பத்திரப்பதிவு செய்தவுடன் ஒரே நிமிடத்தில் பட்டா தானியங்கி முறை சொல்லியிருக்காங்க. உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றத்துக்கு மட்டுமே பொருந்தும் சொல்லியிருக்காங்க. 15 நாள் 16 நாள்லாம் சொல்லியிருந்தாங்களா இதற்கு முன்னது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பத்திரப்பதிவு செய்ய சொல்லவே பட்டா பெயர் மாற்றம் உடனடியாக பண்ணி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 நிமிடத்தில் பட்டான்ற மாதிரி இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனு. அப்போ உட்பிரிவு உள்ள பட்டாக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் மூலமாக சர்வேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நில அளவையர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் கொடுத்துட்டாங்க. அந்த சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தான் இனிமேல் நீங்கள் பட்டா மாற்றம் உட்பிரிவுக்கான பட்டா உடனடியாக கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் இ-சேவை மையத்திலையும் அப்ளை பண்ண முடியும். உட்பிரிவுக்கான பட்டாவோ இல்லை டைரக்ட் பட்டாவோ வாங்கணும்னு நினைக்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணாலே போதும். வெறும் 60 ரூபாய் செலவு பண்ணால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி கொள்ள முடியும். ஆனால் உட்பிரிவு பட்டாக்கு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஃபீஸ்னு ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னாக்கா வில்லேஜ் அண்ட் நகர பகுதியை சொல்லியிருக்காங்க. அதுமாரி 3 விதமா பிரிச்சிருக்காங்க. அந்த 3 விதத்துக்கு ஃபீஸ் 400 ரூபாய், 500 ரூபாய், 600 ரூபாய் என்ற பிரிச்சிருக்காங்க. கிராம பகுதியில் வசிக்கிறீங்களா, நகர பகுதியில் வசிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு டீட்டெயில் இருக்கு. அது 3 பிரிவுல பிரிச்சிருக்காங்க. அந்த 3ல் நீங்க எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் ஒரு உட்பிரிவு பட்டாக்கு மட்டும் தான். மற்றபடி உட்பிரிவு பட்டா இல்லாதவங்க 60 ரூபாய் மட்டும் ஆன்லைன் ஃபீஸ், அதை மட்டும் கட்டினா போதும் உங்களுக்கு பட்டா மாற்றி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னிக்கல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.